மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 11 இலக்கிய நேயம் எடுக்கின்ற மாணவர்களே, மீண்டும் உங்களை ஒருமுறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, இதை தமிழ் மொழியும் இலக்கியம் எடுக்கின்ற மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, நாங்கள் தொடர்ந்து கடந்த இதில் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் தத்தைவிடு தூது, அதே தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இப்பொழுது இங்கே பார்க்க போகின்றோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன, இந்த தலைவன் தலைவியை பற்றிய தன்னுடைய எண்ணப்பாடுகளையும் அதே நேரத்தில் தன்னுடைய தவறுதான புரிதல்களையும் இங்கே எடுத்து காட்டுவதுடன் தலைவி மீதான கொண்ட அன்பினையும் அவன் இங்கே எடுத்து காட்டியிருப்பதுடன் சமூகத்துக்கு சில சாடல்களையும் அவன் செய்திருக்கிறார். அதாவது பொருத்தமற்ற ஆடவர்களுக்கு பெண்களை திருமணம் செய்து கொடுக்கின்ற பெற்றோர் இங்கே கடுமையாக அவர் சாடி இருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அப்போ அதனுடைய தொடராகத்தான் நாங்கள் இங்கே மிச்சத்தை பார்க்க போகிறோம். சரியா? அப்போ அதில் நாங்கள் கடைசியாக நாங்கள் அந்தோ தவறறியாதுரைத்தர பாடல் பார்த்த நாங்கள் அதுக்குள்ளே இன்னும் ஒரு பாடல் இருக்குது, அதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வினாவிடைகள் தான் வரும், அதை நாங்கள் இங்கே பார்த்துவிட்டு செல்லலாம். சரி, பாருங்கள். கொங்கலர் பூஞ்சோலை வளர் மாங்கிலியே கோதையிடம் நங்காய் நிற்காதலித்தே நலிவான் மெலிவானானால் தங்காது உயிரென்றான் தானின் சரணென்றான் நங்காய் இறங்கெனவே நவில்வாய் பசுங்கிளியே நாரியர்பால் என் நிலையை நவில்வாய் பசுங்கிளியே. சரியா? பாருங்க, கொங்கலர் பூஞ்சோலை வளர் மாங்கிளியே கோதையிடம் நங்காய் நின் காதலித்தே நலிவான் மெலிவானானால் தங்காதுயிரென்றான் தானின் சரணென்றான் நங்காய் இறங்கெனவே நவில்வாய் பசுங்கிளியே நாரியர் பால் என் நிலையை நவில்வாய் பசுங்கிளியே. சரி, இதான் இந்த பாடல். இந்த பாடலை நாங்கள் சந்தி பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள். கொங்கு அலர் பூம் சோலை வளர் மாம் கிளியே கோதை இடம் நங்காய் நின் காதலித்தே நலிவான் மெலிவான் ஆனால் தங்காது உயிரென்றான் தானின் சரண் என்றான் நங்காய் இறங்கு எனவே நவில்வாய் பசும் கிளியே நாரியர் பால் என் நிலையை நவில்வாய் பசுங்கிளியே. சரியா? கொங்கல் சொன்னால் மொட்டுக்கள் மலர்ந்த அவிழ்ந்த அன்று மலர்ந்த பூக்களை உடைய பூஞ்சோலையில் வளர்ந்த மாங்கிளியே என வளர்கின்ற மாங்கிளி என்ற மாமரத்தில் வாழும் கிளியே என்று எடுக்கலாம், அல்லது சோலையில் வளர்கின்ற மாங்கிளி பெரிய கிளியே கோதையிடம் என்னவளிடம் கோதை இப்போ என்னவளிடம் இங்கே அவளுடைய என்னுடைய நங்காய் என்ன உன்னை காதலித்து என கோதையிடம் நங்காய் நின்னை காதலித்து என்னுடைய அந்த தலைவியிடம் உன்னை காதலித்தே நலிவான் அப்படியே நலிந்து போனான் மெலிவான் ஆனான் மெலிந்தும் போனான் நலிந்து மெலிந்தும் போவான் ஆனால் தங்காது இருந்தான் அவனுடைய உடலில் இனிமேல் உயிர் தங்காது இவ்வுலகில் தங்காது என்ற இந்த உலகில் அவருடைய தங்காது தான் இனி தான் தங்காது தான் இன் சரண் தங்காது தான் அதனால் நான் உன்னை சரணடைந்த உன்னை அடைக்கலை அடைந்தேன் நங்காய் என்ன சரணடைந்தேன் என்றான். நங்காய் என்றால் நங்கையே இரக்கங்களின் என்ன என்னும் மேல் இரக்கம் கொள்வாய் என கொள்கா என நவில்வாய் சொல்வாய் பச்சை கிளியர் அந்த நங்கையிடம் சென்றேன் மீது இரக்கம்
ஏற்படும் இல்லை இரக்கம் கொள்ள வை என்பது என்று சொல்வாய் பச்சை கிளியே. நாரியர் பால் என் நிலைமை நவீன அடைக்கலுமே இரக்கம் காட்டுவாய் சொல்வாய் என்ன சொன்னால், நாரியர்னா இங்கே பெண்கள் பால் நின்று பெண்ணின் தலைவியின் பால் சென்று என் நிலைமையை நவிழ்வாய் பசங்க, என்னுடைய தற்போதைய நிலையை நீ அவளுக்கு அடுத்து சொல்வாய் பசங்கிளியே என்றால் பச்சை கிளியே என்று வரிச்சை பண்ணது. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். பாருங்கள், இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தை பாருங்கள். முட்டுக்கள் அவிழ்ந்த அன்றளந்த மலர்கள் நிறைந்த சோலையின் நடுவிலே உள்ள மாமரத்திலே வளர்ந்த வளர்கின்ற பசந்து கிளியே, கோதையிடம் அந்த என்னுடைய தலைவியிடம் சென்று உன்னை காதலித்தே நலிவான் மெலிவான், உன்னை காதலித்தே அவன் நலிந்து போனான், இப்போ மெலிந்தும் போகின்றான். அப்படி போனால் தங்காது, அவனுடைய உடலில் உயிர் தங்காது என்றான். இனிமேல் உடலில் உயிர் தங்காதென்றான், அவன் உன்னையே சரணடைந்து விட்டான். ஆகவே நங்கையே நங்கையே இரக்கம் கொள்வாய், அவன் மீது பால் என் மீது அவனின் பால் இரக்கம் கொள்வாயாக, நீ இரக்கம் கொள்வாய் என்று சொல்வாய் பச்சை கிளியே. தலைவன் பால் உன் தலைவன் பாலே நீ இரக்கம் கொள்வாய் என்று சொல்வாய் பச்சை கிளியே. நாரியர் பால் இந்த பெண்ணிடம் சென்று என் நிலைமையை எடுத்து சொல்வாய் பச்சை கிளியே கொல்லென்று கூறுவாய் பசும் கிளியே என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல், இந்த பாடலுடைய பாடல். சரி, தான் இந்த பாடலை பார்த்தோம். அப்போ அதில் சில அரும்பதங்களை பார்த்தோம். பூம்பொதும்பருன்றது பூம்புதர் பொதும்புற சோலை, பூஞ்சோலை, வஞ்சி என்ற இளம்பெண், கமலம் என்ற தாமரை, வேட்பம் என்ற விரும்புவோமோ, பூஞ்சி என்பது பூனி. சரி, இப்போ இதான் இதில் தரப்பட்ட சில அரும்பதங்கள், நிறைய அரும்பதங்கள் அதில் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். சரி, அப்போ இதில் வரக்கூடிய கேள்விகள் இதை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இதில் வரக்கூடிய தன் காதலியிடம் எத்தகைய தகமைகளை முன்னிறுத்தி காதலை கூறுமாறு கிளியிடம் தூது செல்ல கேட்கின்றான் காதலன். தன் காதலியிடம் எத்தகைய தகமைகளை முன்னிறுத்தி காதலை கூறுமாறு கிளியிடம் தூது செல்ல கேட்கின்றான் காதலன். பாருங்கள், அப்போ இதில் என்ன இது அவள் தன்னுடைய என்ன இத்தகைய தகமையில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றான் சொல்லி இதையெல்லாம் எடுத்து தலைவனிடம் சொல்வாயாக இருந்தால் நான் என்று தன்னுடைய காதலை சொல்வதாக அவன் அமைந்திருந்த. பாருங்கள், வஞ்சியில பார்த்து நங்கையை பார்த்து எப்படியா சேர்க்க கருதும் அவன் அதாவது என்ன சொல்லுகின்றான் பார்த்தீங்கன்னா, அங்கே இரண்டாவது பாட்டு செங்கமலை போன்ற வால் விழி போன்றது குருமை விழிகளுடையவளை அவளுடைய கவித்தந்தால் சேர்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு தகுதி அளிக்கின்றது. மங்கை தனக்கேற்ற மணாளன் அதாவது பெண்ணை உனக்கு ஏற்ற மணாளன் நான் தான் என புகழ்வாய் என்றால், ஏன் உனக்கேற்றவனாக நான் அங்கே காணப்படுகின்றேன் சொன்னால், நங்கால் நங்கை நிலைக்கேற்ப நடக்க வல்லனோ அதாவது இந்த பூமியில் பெண்ணை உன்னுடைய நிலையறிந்து நடக்க வல்லவன் நான் அல்ல, உன்னுடைய நிலையறிந்து உன்னுடன் இணைந்து செல்லக்கூடியவன் நான் அல்லவா. ஆகவே அதனால்தான் நான் உனக்கேற்றவனாக நான் இருக்கின்றேன் என்பதை சொல்லுவார். ஏன் அது மட்டும் இல்லாமல் கொங்குமலர்களால் ஆன மாலை யாராவது இது குரங்குக்கு கொடுப்பார்களோ, குரங்குக்கு கையில் கொடுப்பார்களோ. ஆகவே என்றால் கொங்கு மலர் மிக அழகான மலர் மாலை, அப்படியே செல்வமிக்க அந்த மாலை நன்ற அழகிய மாலையை யாராவது குரவர கையில் கொடுப்பார்களாம். அப்படி அது பொருத்தமற்றவிடம் கொடுத்தா என்ன நடக்கும்? அது சின்ன பின்னமாக போகும். அதே போல தான் உனக்கேற்றவன் நான், உனக்கு பொருத்தமானவன் நான் என்றும் அவர் எடுத்து காட்டுகிறான். ஆக உனக்கேற்ற உனக்கு பொருத்தமான ஆடவன் நான் தான் என்பது இந்த கொங்குமலர் மாயக்குரங்கை பறந்த அந்த உண்மையை எடுத்து காட்டுகின்ற முறையை காண்பார். இதுவும் இந்த தலைவன் தன்னுடைய தகுதி இதுதான் என்று சொல்லுகின்றான். மற்றது என்றால் அது வீடுடைய கல்வி நலம் பெருமை மிக்க சிறந்த கல்வி நலம் பெற்றிருக்கின்றவர்கள் நாங்கள். ஆகவே எமது கல்வி நலத்துக்கு ஏற்ப என்னுடைய கல்வி தராதத்துக்கு என் தகுதிக்கும் ஏற்ப எனக்கு பொருத்தமானவன் நீதான் என்று சொல்லுகின்றேன். என்றால்
நாம் எமக்கு வாலிபஜாம் வீடு வரை வேட்போம், அதாவது எந்தவித வசதிகள் மற்ற ஒருவர், அதாவது கல்வியில் நல்ல எதுவுமே இல்லாத ஒரு வரை நாங்கள் விரும்புவோமோ என்று கேட்கின்றார். ஏன்னா இதுவும் தன்னுடைய தகுதியாக அவன் அங்கே சொல்லுகின்றேன். நாங்கள் பேருடைய சிறப்பு வாய்ந்த கல்வியை கற்றுக்கின்ற ஆடவர்கள் நாம். ஆகவே எமக்கு பொருத்தமானவர்களைத்தான் நாம் தெரிவு செய்யும். ஆகவே எனக்கு பொருத்தமானவளாக நீ இருக்கின்றாய் என்று சொல்லி தன்னுடையதை எடுத்து சொல்வதாக. இப்படியாக தலைவன் தன்னுடைய தலைவிக்கு தன்னுடைய நலங்களை எல்லாம் எடுத்து சொல்லி என்ன செய்கின்றால் தன்னை காதலிக்கும்படி எல்லாரும் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி தலைவிடம் சொல்லுமாறு கிளியிடம் தூது அனுப்புகின்றான், தன்னுடைய காதலின் தன்னுடைய தகமைகளை முன்னிறுத்தி கொண்டு. சரியா? அடுத்தது கிளி உரையும் சூழலை கவிஞர் எவ்வாறு வர்ணிக்கின்றார். அப்போ கிளி உரையும் சூழலில் கிளி வாழும் சூழல் முதலாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிளி வாழும் சூழல் எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னா முதலாவது பாடல் எது? தேனோங்கும் பூம்பொதும்ப செறிந்து பசுந்தலை பரப்பி வானோங்கும் தேமாவில் வாழுமுலை இளம் பசுங்கிளியே மானங்கு மைவலியன் வஞ்சி அழுதடிப்பார் நான் இங்கு புகழுமொழி நற்கிளியே கூறாயே நங்கையவள் பாற்சென்று நலம்பெற நீ கூறாயே. இந்த பாடலில் தான் அந்த கிளி வாழும் சொல்ல மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். எங்கே வாழுகின்ற இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 வரி மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். எங்க? தேனோங்கும் பூம்பொதும்ப செறிந்து பசுந்தலை பரப்பி வானோங்கும் தேமாவில் வாழும் இளம் பைங்கிளியே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பாடலில் அந்த தேனோங்கும் சொன்னது தேன் பொங்குகின்ற, பூம்பொதும்பர் பொதும்பர்ன்னு சொன்னால் சோலை. சரியா? பொதும்பர்ன்ற என்னது? சோலை. பூம்பொதும்புற பூஞ்சோலை. செறிந்தன்னு சொன்னால் நிறைந்து, அல்ல நெருக்கமாக. என்னென்ன சரி நெருக்கமாக. என்ன? பசுந்தலை. பசுமன்ற பசுமையான. தலைன்னு சொன்னால் இலைகுலை. தலைன்னு சொன்னால் இலைகுலை. என்ன? தலை பரப்பி வானோங்கும்ல வானலாக ஓங்கும்ல ஓங்கி இருக்கின்றது. தேமா. தேன்னு சொன்னால் இனிமையான. தே என்ற என்னது? இனிமை. மா என்றது மாமரம். வாழும் பசுங்கிளிய. பசுங்கிளிய பச்சை பசுமையான கிளி. என்னது? தேனோங்கும். தேன் பொங்குகின்ற பூம்பொதும்ப பூஞ்சோலையிலே செழித்து, செறிந்த செழித்து நெருக்கமான பசுமையான, நெருங்கிய பசுமையான தலை பரப்பி, தலை பசுமையான கிளை இலைகளை பரப்பி வானோங்கும் வானை தொடுமளவுக்கு, வானை தொடுமளவுக்கு வளர்ந்துள்ள தேமா. தே என்றால் இனிமையான, தேன் போன்ற இனிமையான சுவைமிக்க. மான்றது மாமரம். மாமரத்தில், அந்த சுவைமிக்க பழங்களுடைய மாமரத்தில் வாழுகின்ற இளம் கிளி, இளமையான பசுமை நிறைந்த கிளியே என்று எடுத்து காட்டுகின்றார். அப்போ அங்கே வானோங்கும் தேமாவை. இப்போ இதுதான் அந்த கிளி வாழுகின்ற சூழல். கிளி எந்த சூழலில் வாழுகின்றது என்பது மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது. தேன் பொங்குகின்ற பூக்கள் நிறைந்த சோலையிலே செறிந்து நிறைந்த அல்லது பசுமையான இலைகளை பரப்பி தலைத்து நின்று தலை பரப்பி வானோங்கும் வானலாக ஓங்கி நிற்கின்ற தேன் போன்ற இனிமையான கனிகளை தருகின்ற மாமரம் தான் அந்த
கிளி வாழும் சூழலாக அவர் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். கிளி வாழும் சூழலாக அவர் இதை எடுத்து காட்டியிருக்கின்றார். சரி, பெண் கடமையை அறியாதவர் எத்தகையர்? பெண் கடமையை அறியாதவர் எத்தகையவர் என்பது இங்கே எடுத்து காட்டியிருந்தார். எத்தகையவர் என பெண் தகமையை அறியாதவர். பெண்ணறிமை தானறிய பேதியருக்கு பெண் கொடுத்தார், மண்ணுள்ள காலம் பெற்றெடுத்தார். கண்ணினறி தந்தைய தமர் கண்ணினறிக்கே உரிய எண்ணியன் நினைந்து எங்கிருந்து பெரும் பயன் என்ன எண்ணுயிரை மாய்த்தல் இவைதான் பசங்களின. அப்பெண்ணின் அடிமை தெரியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இதன் மூலமாக எடுத்து கண்டின. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தாம் பெற்ற தேடு நல் ரத்தினம் போன்ற அந்த பெண்கள் தாம் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட அந்த பெண்கள் என்ன செய்வார்கள்? மூடருக்கும் பேடருக்கும் முதியோருக்கும் எளியோர்களுக்கும் தான் திருமணம் செய்து கொடுப்பார்கள். ஒன்று வந்தது பெண்ணினுடைய அருமை தான் தெரியாது பேதையருக்கு பெண் கொடுத்தார் என்ன செய்வார்களாம்? இந்த மண்ணில் உள்ள காலம் வரைக்கும் வருந்துவதற்கு அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அப்படி அது மட்டுமில்லை, அவர்கள் கண்ணினரை தந்து இருந்து கடன் நகைக்கே உரியவர்களாய் காணப்படுவார்கள். என்னது? பெண் கடமையை அறியாதவர் பெண் கடமையை அறியாதவர்கள் பெண் கடமையை அறியாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? பெண் கடமையை அறிந்தவர் எத்தகையர்? அறிந்தவர்கள் அறிந்தவர் என்ன செய்வார்களாம்? அந்த பெண்ணினுடைய தன் நிலையை அறிந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? எப்படியுமே அதுக்கேற்ற மாதிரியே நடந்து கொள்ள அறிந்தவர் எத்தகையவர்? பெண்ணின் நிலையை அறிந்தவர்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள்? சரி, அப்போ இவர்களுடைய அந்த நிலையை இங்கே எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெண் கடமை அறியாதவர்கள் இவ்வாறு நிலைக்கு அடுத்த அறிவிலிகள் பெண்களின் இயல்பென எவற்றை கூறுவதாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். அப்போ அறிவிலிகள் பெண்களின் இயல்பென எவற்றை கூறுகின்றார்கள் பாருங்கள், அதுக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ அவங்க என்னத்தை எடுத்து காட்டுகின்றார்கள்? அறிவில்லாதவர்கள் பெண்களுடைய இயல்பாக என்னத்தை எடுத்து காட்டுகிறார்? உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் பேசுவதும் பெண்கள் தொழிலாம் என்றே பேசிடுவர் ஒரு சார்வார். பெண்களுக்கும் தம்பதியே பெருந்தெய்வம் என்பர் சிலர், பெண்களுக்கும் அடிமைக்கும் பேதமில்லை என்பர் சிலர், பேதமை காணிவர் கொள்கை பிரித்தருவர் பசுமையை. யோசிப்பாங்க இந்த கேள்வியை பார்த்து என்ன கேட்கிறார்கள்? இந்த கேள்வியை பார்க்க உங்களுக்கே தெளிவாக விளங்கிக் கொள்ளும். பெண் அறிவியலிகளில் பெண்களின் இயல்பென இவற்றை கூறுகின்றார் கவிஞர் குறிப்பிட்டார். அப்போ அறிவியலிகள் இவற்றை பெண்களுடைய இயல்பு என்று சொல்லுகின்றார்கள். என்னது பாருங்க, உண்பதுவும் உறங்குவது, உண்பதுவும் உறங்குவதும் நித்திரை செய்வது, ஊர்க்கதையை பேசி ஊருக்குள்ள நடக்கின்றவற்றையெல்லாம் பேசி தருவதும் தான் பெண்களுடைய தொழில் என்பது. இதுதான் அவர்களுடைய தொழில். பெண்களுக்கும் தம் பதியே அவர்களுக்கு பெருந்தெய்வம்தான் தெய்வம் என்பகின்றார்கள். பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் பேதமே இல்லை என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் கல்வி நிலம் பெற்றிருக்கின்ற இந்த பெற்றார்கள் காதலர்களுக்கு சொல்ல ரத்தினம் போன்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தொல்லுலகு சிறக்கு. ஆனால் இப்படி பெண்கள் கல்வி கற்க விரும்பாத புகின்றன எல்லையெல்லாம் இன்பம் அடைவதற்கு இடையூறு என்று எண்ணி இருக்கின்றதா இதை எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் என்பதைத்தான் இதன் மூலமாக எடுத்து காட்டுகின்றார். ஆகவே பெண்களுடைய
அறிவியலிகள் பெண்களினுடைய இயல்பு என்பவற்றை இவ்வாறு எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் கூற இவ்வாறான இயல்புகளை உடையவர்களாக இந்த பெண்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை இந்த பாடல்களாக எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்ற பெண் கடமையை பற்றி அறிவியலிகள் பெண்களின் இயல்பு என்பன இவற்றை எல்லாம் எடுத்து கூறுகின்றது கவிஞர் குறிப்பிடுகின்றதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்ற. ஆகவே இவையெல்லாம் பெண்களுடைய இயல்புகள் அல்ல என்பதை யார் எழுதுகின்றார்கள் சொன்னால் அறிவியலிகளாக இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியது. இந்த பெண் கல்வி அவசியம் என்பதற்கு கவிஞர் முன்வைக்கும் காரணங்கள் அவை. அப்போ என்ன காரணங்கள் முன்வைக்கின்றார்கள் என்ன அப்போ பெண்கள் கல்வி கற்பது மிக அவசியமான ஒரு விடயம் என்பதை எடுத்து காட்டுகின்றார் அவர் கவிஞர். அது மிக அழகாக அதில் எடுத்து காட்டுகின்றார். பாருங்கள், கல்வி நலம் பெற்றேரே காரிகையர் காதலருக்கு சொல்லறு நற்றுணை என்றோ தொல்லுலகம் சிலக்கும் என்றோ. பாருங்கள், அப்போ பெண்கள் கல்வி கற்றிருப்பது, பெண்கள் கல்வி கற்றார்களாக இருந்தால் அந்த அவர்கள் கற்கின்ற கல்வியானது என்ன தம் காதலருக்கு நற்றுணை என்று சொல்லறு நற்றுணை என்ன சொல்ல முடியாத அளவிற்கு என்ன பெண்கள் கல்வி கற்றிருந்தால் அவர்கள் கற்ற கல்வியானது அவர்களுடைய காதல் கணவன்மாருக்கு சொல்ல முடியாத அளவிற்கு என்ன அருமையான நல்ல துணியாக அமையும் என்றால் எண்ணில் அடங்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய கல்வி நலம் பெற்ற கல்வி அவர்களுடைய கணவன்மாருக்கு மிக பெரும் துணையாக அமையும் என்பதை இந்த பாடல் மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு காரணம். அடுத்த காரணம், தொல்லுலகு சிறக்கும் என்று. அதாவது பெண்கள் கல்வி கற்பது என்ன பெண்கள் கல்வி கற்றார்கள் என்று சொன்னால் இந்த பழமையான உலகம் சிறப்படைந்து காணப்படும். இந்த உலகமும் சிறப்படைந்து காணப்படும் என்பதை தான் அவர் இந்த பாடகம் மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது பெண் கல்வியை பற்றி அவசியம் பற்றி அவர் எடுத்து காட்டுறது 2 காரணங்கள் எடுத்து காட்டுகின்றார். ஒன்று, பெண்கள் கல்வி கற்பது அவர்களுடைய கணவன்மாருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் நல்ல துணியாக ஒன்று அமையும். 2வது, இந்த பழமையான இந்த பூமியானது சிறப்படைந்து மேலும் பல சிறப்புகளை பெற்று சிறப்படையும் என்பதை இதன் மூலமாக எடுத்து காட்டுகின்றார். சரியா? இப்பாடல்கள் வெளிப்படும் பெண் விடுதலை சிந்தனை குறித்து சில கட்டுரை எழுதுக. பெண் விடுதலை சிந்தனை, அப்போ இதில் எங்கே பெண் விடுதலை சிந்தனையை எடுத்து காட்டுகின்றார்? பெண் விடுதலை சிந்தனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், அங்கெங்கெல்லாம் எடுத்து காட்டுகின்றார் என்பது. பாருங்க, வெளிப்படும் பெண் விடுதலை சிந்தனைகள் ஒன்று என்னது பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்கள் தமக்கேற்ற ஆடவரை தாமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது பெண் விடுதலை சிந்தனைக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. என்னென்றால், தம்பெருமை தாமறிய தஞ்சமில்லா பெண்கடமை வம்புலிவாய் மானனை வீணே கொடுத்திடுவார் செம்பொத்தருடனே வெஞ்சியன் சேர்வதில் பொன்னில்லா வின்பம் சிறந்ததென கூறுதியால் தெரியவைக்க மாட்டான். அதாவது தம்பெருமை தாமரை தம்முடைய பெருமையை அறியாதவர்கள் பெண்கடமையை எவ்வாறு அறிவார்கள் என. ஆகவே அறிய மாட்டார்கள். கொடுமையான வாயில் புலியின்ற வாயில் அகப்பட்டமான எப்படி துன்பமடைந்து வீணா போகுமோ அதே போல தான் பொருத்தமற்ற ஒருவனுக்கு செம்பொன்களுடன் பொன்னையும் சேர்த்து கொடுப்பார். இப்போ இதனால் கொடுக்கின்ற பதில் செய்வார்கள் பெரும் துயரத்தை இந்த பொண்ணோடு துயரத்தை சேர்த்து கொடுப்பார்கள். ஆகவே அப்படியெல்லாம் கொடுக்கின்றதை விட பெண் விரும்புகின்ற ஒருவனுக்கு பெண்ணுக்கு பொருத்தமான ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவனுடைய செம்பொன் இல்லாத எல்லாத்தையும் பரவாயில்லை, அதோட இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவள் இன்பமாக வாழ்வ பெண் பெறும் இன்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். இது பெண் விடுதலை சிந்தனை கொண்டு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. என்னது, ஒரு பெண் தமக்கு தேவையான தமக்கு வெளிய ஆடவனே தானே தெரிவு செய்கின்ற தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த
வரிகள் மூலமாக அவர் எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியது. இது ஒரு என்ன பெண் விடுதலை சிந்தனையாக அமைகின்றது என்று சொல்லப்படுகின்றது என்று என்ன. அதே போல் என்ன, அதாவது பெண்ணுடைய பெருமை அறிந்து என்ன அவர்களுக்கு உரியவர்களுக்கு பெருமை அறிந்தவர்களுக்கு பொருத்தமான ஆடவனத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இல்லையே அவர்கள் என்ன செய்வார்கள், எண்ணி எந்தவித பயனும் இல்லை, எதிலும் உயிரையே மாய்த்து போய் விடுவார்கள். என்ன மாய்த்து கொள்ள வேண்டிய சொல்ல ஏற்படும். அதை விட என்ன அது மட்டும் இல்லாமல் என்னது பெண்கள் என்ன பெண்களுக்கு அடிமைகளாக எண்ணுகின்றது என்ன என்பது பேதமில்லை என்று சொல்வது கூட பெண் அடிமை இந்த பெண் குறிய விடுதலையை மறுப்பதாக தான். இதே இவ்வாறு அவர் எடுத்து காட்டுகின்றார். என்ன எடுத்து காட்டியும் அவர் பெண்களுடைய விடுதலையை எடுத்து காட்டுகின்றார். அடுத்தது பெண்கள் கட்டாயம் கல்வி கற்றிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஏன்னா அவர்கள் கல்வி கற்றியிருப்பது என அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என மட்டுமில்லை தன்னுடைய குடும்பத்திற்கு இந்த உலகுக்கு சிறப்பானதாக அமையும். ஆகவே பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பெண் சுதந்திரத்தை அவர் எடுத்து காட்டிய பெண்களுக்கான கல்வியினுடைய அவசியம் பற்றி எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்ற. ஆகவே அவர்கள் கல்வி கற்பது என்ன இல்லையில்ல இன்பத்தை பெறுவதற்காக இல்லாது பிறருக்கு இடையூறாகவும் அமையாது என்பதை எடுத்து காட்டுகின்றோம். அடுத்தது கூட்டில் பசுங்களை போல் பெண் கோதையரை எப்போதும் வீட்டில் அடைத்து வைத்தன. அதாவது வீரமற்ற ஒருவனுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொண்டன. அவர்கள் எப்பயுமே செய்வோம் பூட்டியெடுக்கும் திறந்த பொருளாக பெண்ணை கருதி வீட்டில் அடைத்து வைத்திருப்பார்கள். அதுவல்ல என்ன என்ற பெண் பூட்டி திறந்தெடுக்கும் பொருள் அல்ல. அதாவது வீட்டில் அடைத்து வைத்திருக்கின்ற பசங்களையும் அல்ல. என்ன பசங்களையே அல்ல. அவர் சுதந்திரமாக நடமாட வேண்டிய ஒரு பெண் என்ன. ஆகவே என்ன ஒன்று மற்றது எதையுமே எடுக்கின்ற போது அவதானமாக எடுக்க வேண்டும் என்பதையும் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஏன்னா மற்ற பெண்களை பூட்டியெடுக்கும் பொருளாக கருத வேண்டாம் என்பதை அவர் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். என்ன அடுத்த பாருங்க, இதுவும் பெண் வீடு சிந்தனைத்தாழ்த்துக்கின்ற என்னது பெண்கள் என்ன அது வீட்டு மனையை அடைத்து வைத்து விட்டு பின்னொருவரிடம் கை கொடுக்காதீர்கள் என்ற திருமணம் செய்து கொடுக்கார்கள் என்றார்கள். அது கண்டும் இருக்க மாட்டார்கள், பேசியும் இருக்க மாட்டார்கள், அவர்கள் கதைச்சிருக்க சொல்ல கேட்டிருக்க மாட்டார்கள். ஆகவே இது ஒரு அவர்களுக்கு இருக்கப்பட்ட கொடுமை. என்ன பொருத்தமற்ற யாரென்றே தெரியாதவர்களுக்கு திருமணம் செய்ய. ஆகவே அப்படி அல்ல, அந்த பெண்ணை நன்றாக பார்த்து பேசி பழகிய ஒருவனுக்கு இந்த பெண்களை திருமணம் செய்து கொடுங்கள் என்று தான் நீங்கள் சொல்லுங்கள். இது பெண் விடுதலை சிந்தனையை தான் எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. என்ன ஒன்று. அடுத்தது பெண்களுக்கான திருமணத்தை செய்கின்ற போது என்ன சிறுவர் செய்கின்ற திருமணம் போல என்ன அதை கணப்படுதிலே முடிவெடுத்து விடாதீர்கள் என்றதை எடுத்து காட்டுவதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இது கூட பெண்களுடைய சுதந்திரத்துக்கான ஒரு விதமாகத்தான் அமைந்திருக்கின்றது நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? ஓகே, இவ்வளவு பெண்களுடைய சுதந்திரத்தை எடுத்து காட்டுகிற தன்மையை நாங்கள் இங்கே காணலாம். நவீன தமிழ் இலக்கியத்தில் பெண் விடுதலை சிந்தனை வெளிப்படுவது ஒரு குரல் என தன்னத்துக்குள்ளே கருத இயலும் என்பதற்கு தத்தை எடுத்துவது எவ்வகையில் ஆதாரமாகின்றது என்பதை விளக்குகிறார். சரி, அதாவது இந்த நவீன சிந்தனைகள் நவீன கால இலக்கிய சிந்தனைக்கு பெண் விடுதலை சிந்தனைக்கு தத்தை விடுவது எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது என்று காணக்கூடியதாக இருக்கின்றது என்று கேட்டுக்கொண்டாங்க. சரி, அதை நீங்கள் பார்க்கலாம். என்னன்றீங்க அந்த பெண் விடுதலை சிந்தனை கருத்துக்கள் எடுத்து காட்டப்படுகின்றது இல்லாட்டி பிற்கால இலக்கியங்களுக்கு அது துணை போகின்றது என்பதையும் இந்த எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தூது இலக்கியமாக தூதாக அவர் இந்த இலக்கியத்தை அனுப்புகின்றார். அந்த கிளியை தூது விடுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாகின்றது. அப்போ அவர் கிளியை தூது விடுவதன் மூலமாகவே முழுக்க பெண் விடுதலை சிந்தனைகளுக்கு அவர் முதல் வித்திட்டிருக்கின்றார் என்பதை அமைகின்றார். பெண்ணை நேரடியாக தாங்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழல். ஆகவே இங்கே பெண்களுக்கு தூதாக அனுப்புகின்றார். ஆகவே பெண் விடுதலை சிந்தனைக்கு அடித்தளமாகவே அது கூட அமைந்திருக்கின்றதா என்ன என்று கருத இயலும் என்பதற்கு தத்தை கொடுத்த ஒரு வகையில் என்றால் அங்கே பாருங்கள் பெண்கள் எப்படிப்பட்ட என்ன ஆவது இங்கே சொல்லப்படுகின்ற வீணர்கள் அறிவியலிகள் எல்லாம் பெண்களே மற்ற தம் பெருமையை அறியாதவர், தம் குடும்ப பெருமையை அறியாதவர்கள். எப்படி தாம் பெற்ற பெண்ணை
இல்லை தான் திருமணம் செய்யப்பட்ட பெண்ணை பற்றி அறிந்து கொள்வார்கள். ஆகவே ஒரு பெண்ணை பற்றி திருமணம் செய்து கொடுக்கும்போது அந்த பெண்ணினுடைய தகுதி தராதரம் என்பவற்றுக்கு இணையாக ஒருவனை பெற்றுக் கொடுங்க. அதற்கு பொருத்தமான ஒரு ஆடவனை தெரிவு செய்து கொடுங்க. பொருத்தமற்ற ஆடவர்கள் எப்படி குரங்கின் கையில் கொடுத்த பூமாலை போல, எப்படி வீடா பூமாலை போல தான் பெண்களும் என்று சொல்ல. ஆகவே அது அல்ல. இதையும் நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதை அவர் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்ற. ஆகவே பெண்களுக்கான சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற போது என்ன பெண்களுக்குரிய கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து செயற்படுத்துங்கள். அது பெண்கள் கல்வி கற்க வேண்டும். பெண்கள் கல்வி கற்பது என்ன அவர்கள் குடும்பத்துக்கு மட்டுமில்லை, அவர்களுக்கு மட்டுமில்லை, அது இந்த பழமையான உலகமே சிறப்படைவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. சிறப்படைவதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெண்கள் கல்வி கற்பது என்ன அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்ன தன் குடும்பத்திற்கும் மட்டுமில்லை, இந்த பூமிக்குமே சிறப்பான அந்த பழமையான பூமியும் சிறப்படைவதற்கு ஒரு காரணமாகும். ஆகவே பெண்கள் என்ன கல்வி கற்காமல் அவர்களை பூட்டி வைத்திருக்க வேண்டாம். ஆகவே பெண்களுக்கான கல்வி கற்பதற்கான சுதந்திரம் அவசியம் என்பதை அவங்க இதன் மூலம் எடுத்து காட்டியிருக்கின்றார். அது மட்டுமில்லை, பெண்களுக்கான திருமணத்தை நிச்சயிக்கின்ற போது என்ன அவருடன் கலந்து ஆலோசித்து பொருத்தமான முடிவுகள் எடுங்கள் என்று கூட சொன்னேன். பெண்ணுடைய விருப்பத்தையும் கேளுங்கள் என்றால் ஒரு இமைப்பொழுதில் அந்த முடிவெடுக்காதீர்கள் சொல்லுங்கள். இது எதிர்ப்பு சிறுவர்கள் கூடி விளையாடுற சிறுவர்கள் திருண்டா போல பொம்மை கல்யாணம் செய்து விளையாடுவதை போல தான் இந்த பெண்ணுங்களுக்கான திருமணத்தை நீங்கள் செய்கிறீர்கள், என்ன நிச்சயிக்கிறீர்கள். ஏன்னா அவர் வீட்டுக்கு பசு வாங்குறதாலே பல காலம் பார்த்துருந்தான் யோசித்து அதை கூட பலரிடம் விசாரித்து வாங்குவதற்கு தயங்குகிறோம். ஆனால் பெண்ணுக்கான கணவனை மட்டும் தெரிவு செய்கின்ற போதை இமைப்பொழுதிலே முடிவெடுத்து விடுகின்றீர்கள் என்பதை அவர்கள் கேட்கின்றார். அப்போ அது தவிர அப்போ எங்கேயும் பெண் சுதந்திரம் தான். அதுக்காகவே பெண்ணுக்குரியவளை பொருத்தமானவனை ஆடவனே உடன் உரையாடின பிறகு அவர் பொருத்தம் என்றால் அவர்களால் உணர்கின்ற போது உணர்ந்த போது அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள். உணர்ந்தொருவனை திருமணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் இங்கே எடுத்து காட்டுகின்ற பெண் விடுதலை சிந்தனைக்கு இதுவும் ஒன்று. பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று பெண் விடுதலை சிந்தனைக்கு அடிப்படையாக அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தை காட்டி இருக்கின்றார். சரிதானே? ஆகவே இந்த தத்தை விடுத்துவது என்ற பாடலில் பள்ளியில் நாங்கள் அந்த கேள்விகள் அறிஞர்களை பார்த்தோம். சரி, மீண்டும் மற்றொரு இடத்துல உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.